கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தர் அன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்த மாதிரி தேவனை அறிகிறது தான் நித்திய ஜீவன். எந்த அளவுக்கு நம்ம ஏசப்பாவை அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான நிலையில் இருப்போம். உண்மையிலே பிரதர் சொன்ன மாதிரி சில இறப்புகளை எல்லாம் கேட்கும்போது நான் முதலாவது இறப்பை பார்த்தாலே வயசை தான் பார்ப்பேன். எத்தனை வயசுன்னு. ஒரு 70க்கு மேலே இருந்தாலே மனசு பதறும். ஏன்னா 70 தானே ஆச்சு, இதெல்லாம் ஒரு வயசா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுலேயும் ரொம்ப சின்ன வயசாக இருந்துச்சுன்னா மனசு ரொம்ப பாரப்பட்டு போகுது. என்ன ஏசப்பா இவ்வளவு சீக்கிரத்தில் இப்படியெல்லாம் மறிக்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே அது ஒரு பாரம் வருது ஒவ்வொரு இறப்புகளை எல்லாம் கேட்கும்போது. ஆனால் உண்மையிலே கர்த்தரை அறியணும், அந்த வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம்லாம் வருது. இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தர் நம்மளையெல்லாம் அழைத்து தெரிந்தெடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வச்சுருக்கிறாங்கன்னா நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அவ்வளவாய் பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையில் நம்மளை வச்சுருக்கிறாங்க.